வாய்ஸும் ஆடியபிளா இருக்கு. கண்டினியூ பண்ணுங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ. குரோர்பதி உறவுகளே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட எம்டி கொடுத்திருக்கிற அந்த சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, குரோர்பதி கிளப்பில் புதிய சிறப்பம்சம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா குரோர்பதி கிளப்பில் எங்கள் உறுப்பினர் முதல்ல நான் இதை வாசிச்சு காட்டிடுறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன, சில பேருக்கு ஸ்கிரீன் வந்து ரொம்ப சின்னதா தெரியும். ஸோ அதனால இதை நம்ம வந்து ஒவ்வொன்றா நம்ம பார்க்க போறோம். குரோர்பதி கிளப்பில் எங்கள் உறுப்பினர்களுக்கு ஆதரவளிப்பதற்கு ஒவ்வொரு கட்டத்திலும் சீரான முன்னேற்றத்தை உறுதி செய்வதற்கும் நாங்கள் தொடர்ந்து முயற்சி செய்கிறோம். இதை அடைவதற்கு வளர்ச்சி மற்றும் ஒற்றுமைக்கு அடித்தளமாக செயல்படும் ஒரு சிறப்பு அம்சத்தை அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். ஸோ இதனால் வரை நம்மளோட குரோர்பதி கிளப் நம்மளை முன்னிறுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவும் நமக்கு ஆதரவு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான முன்னெடுப்புகளை தான் இதுவரைக்கும் நமக்கு அப்டேட்ஸா கொடுத்துருக்காங்க. ஸோ அதுல ஒரு சிறப்பு அம்சத்தை இன்னைக்கு நமக்காக கொடுக்கறதுல மகிழ்ச்சி அடைகிறாங்க. சோ அப்படி என்ன புதிய சிறப்பம்சம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நம்மளோட தேர்ட் லெவல், அதாவது 3வது நிலை முதல் ஒரு தனித்துவமான கிரவுட் ஃபண்ட் பூஸ்டப் திட்டம் செயல்படுகிறது. இந்த திட்டம் உறுப்பினர்கள் விரைவாகவும் திறமையாகவும் முன்னேற உதவும் நோக்கில் பூஸ்டப் ஐடிகளை அறிமுகப்படுத்துகிறது. தேர்ட் லெவல்ல இருந்து பூஸ்டப் ஸ்கீம் அப்படிங்கறத வந்து நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. சோ இந்த ஸ்கீம் மூலமா நம்ம வந்து சீக்கிரமா நம்ம அடுத்த கட்டத்துக்கான, அதாவது ஒவ்வொரு லெவல்லையும் இருக்கிறவங்க அடுத்த லெவல்ல இருந்து உதவிகளை சீக்கிரம் பெறதுக்கு இது வந்து உறுதுணையா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பூஸ்டப் ஐடிகளை வந்து நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்றேன் அப்படின்றதையும் நமக்கு இங்க தெளிவா சொல்லியிருக்காங்க. இது எவ்வாறு செயல்படுகிறது அப்படிங்கறத இப்ப நம்ம தியரியா பார்க்கிறோம், அடுத்து நம்ம பிராக்டிகலா பார்க்க போறோம். சோ 3வது நிலையில் இருந்து உறுப்பினர்கள் மற்றவர்களுக்கு, அதாவது உதவி ஆதரவு அளிக்க பூஸ்டப் ஐடிகள் மூலம் கிரவுட் ஃபண்ட் உதவியை வழங்குகிறார்கள். சோ இது கிரவுட் ஃபண்ட் உதவி அப்படிங்கறதுனா என்ன அப்படிங்கறத நீங்க நோட் பண்ணிக்கோங்க. கிரவுட் ஃபண்ட் இன்கம் அப்படிங்கறதையும் நீங்க வச்சுக்கோங்க, அடுத்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அடுத்து மற்றும் 8வது நிலைகளை தொடர்ந்து ஒவ்வொரு கட்டத்திலும் பயனாளிகளின் எண்ணிக்கை மாறுபடும். இது வந்து தேர்ட் லெவல்ல இருந்து 8வது லெவல் வரைக்கும் தான் இந்த பூஸ்டப் ஐடிஸ் வந்து அவங்க கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. தனிப்பட்ட பயன்கள் எதுவும் எதிர்பார்க்கப்படுவதில்லை. இதுல வந்து எந்த ஒரு பெனிஃபிட்ஸும் இருக்க போறது இல்லை. அதாவது பூஸ்டப் ஐடிஸ் அப்படிங்கறதுனால நமக்கு குளோனிங் ஐடி மாதிரி ஒரு குளோனிங் ஐடியில மெயின் ஐடியில இருக்கிற எல்லா பெனிஃபிட்ஸும் நமக்கு குளோனிங் ஐடிக்கு கிடைக்கும். அப்போ இது குளோனிங் ஐடியில இருந்து மாறுபட்டு இந்த ஐடி மூலமா நமக்கு எந்த ஒரு பெனிஃபிட்ஸும் இல்லை அப்படிங்கறதையும் இங்க நமக்கு தெளிவா சொல்லியிருக்காங்க. இது முற்றிலும் நற்பண்பு உள்ள முயற்சியாக அமைகிறது. இது உதவி செய்யும் மனப்பான்மைக்காக மட்டுமே இந்த திட்டம் வந்து கொண்டு வந்திருக்கோம் அப்படின்றதையும் வந்து தெளிவா சொல்லிட்டாங்க. சோ முக்கிய நன்மைகள், இதனால நமக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேகமான முன்னேற்றம். பூஸ்டப் சிஸ்டம் உறுப்பினர்கள் உயர்நிலை சீராகவும் தாமதமின்றி அடைய உதவுகிறது. இந்த பூஸ்டப் ஐடி வந்து சிஸ்டத்தை வேகப்படுத்துது. அந்த சிஸ்டம் வேகமாகுது அப்படின்னாலே உங்களோட அடுத்த லெவல் உங்களுக்கு சீக்கிரம் கிடைக்க போகுது அப்படிங்கறதுதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். சோ அதை வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. நீண்ட காலமாக காத்திருக்கும் உறுப்பினர்களுக்கான ஆதரவு உதவிக்காக காத்திருக்கும் உறுப்பினர்களுக்கு சிறப்பு கவனம் செலுத்தப்பட்டு அவர்கள் அமைப்பில் முன்னேறுவதை உறுதி செய்கிறது. நீண்ட காலமா ஒவ்வொருத்தரும் என்ன சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் லெவல்ல நான் வெயிட் பண்ணிட்டே இருக்கேன், எவ்வளவு நாள் வெயிட் பண்றது அப்படின்ற மாதிரிலாம் நிறைய கொஸ்டின்ஸ் நம்மளோட டவுன்லைன்ஸ் நம்மகிட்ட கேட்டிருப்பாங்க. நான் செகண்ட் லெவல் அப்டேட் பண்ணிட்டேன், எனக்கு இன்னும் வரல. தேர்ட் லெவல் அப்டேட் பண்ணிட்டேன், எனக்கு இன்னும் வரல. சோ இந்த மாதிரி காத்துக்கக்கூடிய நபர்கள் சீக்கிரமா ரிசீவ் பண்ணணும் அப்படிங்கறதுதான் இது வந்து முன்னிறுத்துது. சோ அப்போ இது ஏன் அடுத்தது நீண்ட திறமையான கணினி செயல்பாடு ஒட்டுமொத்த செயல்முறையை விரைவுபடுத்துவதன் மூலம் இந்த இயங்கு தளம் தடையின்றி இயங்குவதை உறுதி செய்கிறது. இது அனைத்து உறுப்பினர்களுக்கும் கூட்டாக பயனடைகிறது. சிஸ்டம் ஸ்பீட் ஆகுது அப்படின்னாலே நம்ம பயனாளிகளும் அவங்க வந்து அவங்களோட உதவிகளை வேகமா கிடைக்கும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இதுக்கு மிகப்பெரிய உதாரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அக்டோபர் 2ஆம் தேதி நம்ம எல்லாருக்குமே வேகமா செகண்ட் லெவல் தேர்ட் லெவல்னு அந்த ஒரே நாளையில நம்ம வந்து ரிசீவ் பண்ணவங்களும் இருக்காங்க. சோ அதே ஒரு வேகத்தை சிஸ்டம்க்கு நம்ம இந்த பூஸ்டப் ஐடி மூலமா கொண்டு வர முடியும் அப்படிங்கறத அந்த ஒரு விஷயத்த முன்னிறுத்தி தான் இந்த பூஸ்டப் ஐடிகளை
நேர்மையை ஊக்குவிக்கிறது மற்றும் எந்த உறுப்பினரும் பின்தங்கி இருப்பதை தவிர்க்கிறது. யாரும் பேமெண்ட் வரல இல்ல லேட் ஆகுது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை இது மொத்தமா தவிர்க்க மட்டும்தான் இந்த பூஸ்டப் ஐடி செயல்படுது அப்படிங்கறதையும் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கும். சோ அதே போல சமூகத்தின் வலுவான உணர்வை வளைக்கிறது. ஒருத்தருக்கு உதவி பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு கோட்பாட்டை நம்ம முன்னெடுத்து நகர்த்து செல்வதனால நமக்கும் பெனிஃபிட்ஸ் இருக்கு. சோ இந்த கிளப்புக்கும் நமக்கு எல்லாரும் பயனடைவாங்க, சிஸ்டமும் சீரா செயல்படும் அப்படிங்கிற ஒட்டுமொத்த பிரச்சனைகளுக்கும் ஒரே தீர்வா இந்த பூஸ்டப் ஐடி வந்திருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிவிச்சுக்கிறோம். சோ நம்ம மாற்றத்தின் ஒரு பகுதியாக இருங்கள். இந்த புதிய திட்டங்கள் மூலம் குரோர்பதி கிளப் என்பது தனிப்பட்ட வெற்றியை பற்றியது மட்டுமல்ல, அனைவரும் செழிக்கும் ஒரு அமைப்பை உருவாக்குவதும் ஆகும். தொடர்ந்து ஒருவருக்கொருவர் ஆதரிப்போம், இணைந்து மகத்துவத்தை அடைவோம். சோ இந்த மாதிரி ஒரு மாற்றங்கள் வரும்போது அதை நம்ம முழு மனசோட ஏத்துக்கிட்டு அதோட நம்ம பயணம் பண்ணும்போது இதுலயும் நம்ம ஒரு பங்கா இருந்து இது வரைக்கும் உங்களோட ஆதரவு அண்ட் சப்போர்ட் நம்ம குரோர்பதி கிளப்புக்கு இருக்கு எல்லா அப்டேட்ஸுக்கும். சோ அதே போல இந்த அப்டேட்ஸையும் நம்ம இந்த ஒரு பூஸ்டப் ஸ்கீம் அப்படிங்கிற ஒரு திட்டத்துக்கும் நம்மளோட பங்களிப்பை கொடுத்து இந்த குரோர்பதி கிளப்பை மென்மேலும் வளர்ச்சி அடைகிறதுக்கும் நம்மளும் இது மூலமா வளர்றதுக்கு இந்த ஒரு வாய்ப்பை நம்ம எல்லாரும் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறத கடைசியா கேட்டிருக்காங்க. சோ இதுதான் இந்த பூஸ்டப் ஐடியோட அப்டேட்ஸ் அப்படிங்கிற நமக்கு இப்ப வந்திருக்கு. சோ இது நம்ம பிளான்ல எப்படி செயல்பட போகுது அப்படிங்கறத இப்ப நம்ம பார்க்கலாம். கொஞ்சம் அந்த சிரமத்திற்கு மன்னிக்கவும். சோ இப்போ நமக்கு மேம் அந்த டீடைல்டு அப்டேட் பத்தின விவரங்களை துல்லியமா சொல்ல போறாங்க. சோ எல்லோரும் இணைப்பிலே இருங்க. இப்ப பாத்தீங்கன்னா பேசிக்ல நமக்கு பிளான் ஆஸ் யூஷுவல் நம்மளோட பிளான்ல எந்த சேஞ்சஸும் இது வரைக்கும் யாரும் பண்ணவே இல்லை. அதனால நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் லெவல் செகண்ட் லெவல் ஆஸ் யூஷுவல் நம்ம எப்பவும் போல 200 நம்ம ஹெல்ப் பண்ணிட்டு இந்த சிஸ்டம்ல என்ட்ரி போடுறோம். ஸோ என்ட்ரி ஆனதுக்கு அப்புறம் நம்ம எதுக்காக வெயிட் பண்றோம் அப்படின்னா 2 நபர்கள்கிட்ட இருந்து 200 ரூபா ரிசீவ் பண்றதுக்காக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த லெவல்ல நம்ம ரிசீவ் பண்ணதுக்கு அப்புறம் 400 நம்ம அப்கிரேட் பண்றோம். சோ அந்த 400 அப்கிரேட் ஆனோன்னு நம்ம 400க்காக வெயிட் பண்ண வேண்டியும் செகண்ட் லெவல்ல 4 பேர்கிட்ட இருந்து 400 வரதுக்கு நம்ம வெயிட் பண்ணுவோம். சோ 4 பேர்கிட்ட இருந்து 400 வந்தோன்னு ஒரு குளோனிங் ஐடி நம்ம ஆக்டிவேஷன் பண்ணுவோம். சோ அந்த குளோனிங் ஐடி நம்ம போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்தது பாத்தீங்கன்னா நமக்கு அடுத்த லெவல், அதாவது தேர்ட் லெவல் நம்ம போறதுக்கு 1000 ஆட் பண்ணுவோம். முடிச்சதுக்கு அப்புறம் பேலன்ஸ் நம்ம கையில இருக்கக்கூடியது 400 ரூபாய் நம்ம கையில இருக்கும். அது நம்ம ஹெல்ப் முதல் முறையா அந்த சிஸ்டத்துக்குள்ள வரும்போது நம்ம 200 கொண்டு வந்திருப்போம். அந்த 200 ஹெல்ப்பை நம்ம டபுளா எடுத்துருவோம் செகண்ட் லெவல்ல. சோ இப்ப இது வரைக்கும் எந்த சேஞ்சஸும் கிடையாது. அப்ப தேர்ட் லெவல்ல நீங்க 8 பேர்கிட்ட இருந்து இப்பதான் நீங்க நோட் பண்ணிக்கணும், 8 பேர்கிட்ட இருந்து நமக்கு 1000 rupees நமக்கு ரிசீவ் ஆகுது. சோ இதுல 8 பேர்கிட்ட இருந்து 1000 rupees நமக்கு ரிசீவ் ஆகுது அப்படின்னா 8000 ரூபாய் டோட்டலா உங்க சிஸ்டத்துக்கு, அதாவது உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வருது அப்படின்னு நம்ம வச்சுப்போம் சிஸ்டம் படி. சோ இதுல ஒரு 400 நம்ம 4th லெவலுக்கு அப்கிரேட் பண்ணிடுறோம். 4th லெவலுக்கு அப்கிரேட் பண்ணது போக நீங்க ஒரு 800 ரூபாய 200 into 4 பேர் அப்படின்னு சொல்லிட்டு குளோனிங் ஐடி நீங்க ஓபன் பண்றீங்க. இந்த குளோனிங் ஐடியை நீங்க 24 hours ஒரு டைம் நீங்க ஓபன் பண்ற மாதிரி நம்ம சிஸ்டம்ல இப்ப ஆப்ஷன் நமக்கு வச்சிருக்காங்க. சோ அதுவும் அதே மாதிரிதான் ஒர்க் ஆக போகுது. அதுக்கப்புறம் ஒரு 1000 ரூபாய் பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்பான்சர் பெனிஃபிட்டா போயிருது. சோ அதனால அதுலயும் நம்ம எந்த சேஞ்சஸும் பண்ணல. இப்ப நமக்கு இதெல்லாம், அதாவது அப்கிரேட் முடிச்சாச்சு, குளோனிங் ஐடி 4 பேருக்கு முடிச்சாச்சு, நம்மளோட ஸ்பான்சருக்கு ஒரு லிங்க் போயிடுச்சு தேர்ட் லெவல்ல. இப்ப நமக்கு பாக்கி இருக்கக்கூடியது 2200 ரூபாய். சோ இந்த 2200 ரூபாய் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா அடிஷ்னலா 4 பூஸ்டப் ஐடி, இங்கதான் பூஸ்டப் அப்படிங்கிற ஒரு விஷயம் என்ட்ரி ஆகுது. இந்த பூஸ்டப் ஐடி என்ன பண்ண போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு 4 பேருக்கு, அதாவது ஃபர்ஸ்ட் லெவல்ல யாரெல்லாம் ஹெல்ப்புக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களோ அந்த நபர்ல சீனியாரிட்டி படி ஒரு 4 பேருக்கு நம்ம ஒவ்வொருத்தருக்கும் 200 rupees சென்ட் பண்ண போறோம். சோ அப்ப டோட்டலா நம்ம பூஸ்டப்காக கொடுக்கக்கூடிய அமௌண்ட் 800 rupees. இந்த 800 rupees அப்படிங்கிறது 4 பேருக்கு 200 யாரு சீனியாரிட்டில வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு நம்ம பண்ண போறோம்.
சோ எப்ப பண்ண போறோம் அப்படின்னா 4வது குளோனிங் ஐடி நீங்க எப்ப கம்ப்ளீட் பண்றீங்களோ அடுத்த செகண்டே நீங்க ஒருத்தருக்கு அந்த அமௌண்ட் அந்த லிங்க் வந்து கனெக்ட் ஆயிரும். அதாவது பூஸ்டப் லிங்க் வந்து கனெக்ட் ஆயிரும். அந்த லிங்க்ல சீனியாரிட்டில வெயிட் பண்ணிருக்கக்கூடிய அதாவது ஃபர்ஸ்ட் லெவல் இன்கம்காக வெயிட் பண்ணிருக்கக்கூடியவருக்கு நம்ம அதை கனெக்ட் பண்ணி 200 ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல ஜிபேல நம்ம சென்ட் பண்றோம். அந்த நபருக்கு நம்ம ஜிபேல சென்ட் பண்ணி முடிச்சுட்டு யூபிஐ நம்பர் அதாவது யூபிஐ டிரான்சாக்ஷன் நம்பரை நம்ம சிஸ்டத்துக்கு தெரியப்படுத்தி சப்மிட் கொடுத்த அடுத்த செகண்ட் உங்களுக்கு 2வது பூஸ்ட் ஐடி ஓபன் ஆயிரும். சோ அப்போ வந்து பூஸ்டப் ஐடி வந்து 1 by 1 உடனே ஓபன் ஆகும். அந்த 4 பேருமே ரிசீவ் பண்ணிடுவாங்க. இதனால நமக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பூஸ்டப் ஐடினால எந்த ஒரு பிரதிபலனையும் நம்ம இந்த லெவல்ல நம்ம எதிர்பார்க்கல. ஆனா நீங்க இந்த 800 ரூபாய ஃபர்ஸ்ட் லெவல்ல இருக்க வெயிட் பண்றவங்களுக்கு நீங்க கொடுக்கறது மூலமா இப்ப என்ன நடக்கும் அப்படின்றத நான் சொல்றேன். இந்த 8வது லெவல்ல அதாவது 3வது லெவல்ல 4 குளோனிங் ஐடி போட்டிருக்கீங்க பிளஸ் 4 பூஸ்ட் ஐடி போட்டிருக்கீங்க. அதுதான் நம்ம சிஸ்டத்தின் படி 8 பேருக்கு நம்ம இந்த லெவல்ல உதவி பண்ணிருக்கோம். 8 பேருக்கு உதவி பண்ணிருக்கோம் அப்படின்னா இதுல 4 ஐடி நமக்கு பெனிஃபிட்டோட வருது, 4 ஐடி பெனிஃபிட் இல்லாம வருது. அப்ப டோட்டலா நீங்க 8 பேர்கிட்ட இருந்து 1000 ரூபாய் ரிசீவ் பண்ணிருக்கீங்க. அதே போல இங்க 8 பேருக்கு உதவி பண்ணிருக்கீங்க. 4 குளோனிங் ஐடி மூலமா உதவி பண்ணிருக்கீங்க, 4 பூஸ்டப் ஐடி மூலமா உதவி பண்ணிருக்கீங்க. இந்த 8 நபர்கள் யாரு ஃபர்ஸ்ட் லெவல்ல 200க்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்க. அப்போ இதுல 400 ரூபாய் 2 பேர் அதாவது ஒருத்தர் வந்து 400 ரூபாய் ரிசீவ் பண்ணும். 2 லிங்க் ரிசீவ் பண்ணோம்னா அவரை அப்கிரேட் பண்ணிடுவாரு. சோ அதே போல 8 பேர் வந்து அப்கிரேட் பண்ணும்போது 4 பேர் 400 ரூபாய் ரிசீவ் பண்ணிடுவாங்க. நீங்க 8 ஐடிக்கு ஹெல்ப் பண்ணும்போது 4 பேர் 400 ரூபாய் அப்கிரேட் பண்ணிடுவாங்க. அப்ப அந்த 4 பேரும் 3வது லெவலுக்கு அப்கிரேட் பண்ணும்போது 3வது லெவல்ல ரிசீவ் பண்றவர் என்ன பண்ணுவாரு, திருப்பி 8 பேருக்கு உதவி பண்ணுவாரு. சோ இதே மாதிரி ரொட்டீன் ஆயிட்டே இருந்துச்சு அப்படின்னா யாருமே சிஸ்டத்துல வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. அதே போல 3வது லெவல்ல வந்து பூஸ்டப் ஐடி ஒவ்வொருத்தரும் 4வது லெவலுக்கும் இன்கம் ஆட்டோமேட்டிக்கா கிடைச்சிருது. இப்ப உங்களுக்கு 4வது லெவல்ல என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 16 பேருக்கிட்ட இருந்து இப்ப நம்ம கீழே வந்து புது நபர்கள் வராததுனால அங்க வந்து தேக்கம் அடைஞ்சு நிக்குது. இப்ப அந்த இடத்துல 3வது லெவல்ல இருந்து நம்ம ஒரு ஹெல்ப் அனுப்பிச்சோம் அப்படின்னா அவங்க மேல வர்றதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். அவங்க மேல வர்றதுனால அடுத்த லெவல்ல இருக்கவங்க ரிசீவ் பண்ணுவாங்க, செகண்ட் லெவல்ல இருக்கவங்க தேர்ட் ரிசீவ் பண்ணுவாங்க, தேர்ட்ல இருக்கவங்க 4th ரிசீவ் பண்ணுவாங்க. அப்ப 4th ரிசீவ் பண்ணும்போது 16 பேர்கிட்ட இருந்து 4000 ரூபாய் ரிசீவ் ஆகுது. அந்த 14 பேர்கிட்ட இருந்து 4000 ரூபாய் ரிசீவ் ஆகும்போது அடுத்த லெவல் அப்கிரேடு, இந்த லெவல்ல நமக்கு குளோனிங் கிடையாது. சோ அதனால டைரக்டாவே நம்ம வந்து என்ன பண்றோம், அந்த டோட்டலா கிடைக்கக்கூடிய இன்கம் நம்மளோட ஸ்பான்சருக்கு போனதெல்லாம் போக நம்ம டோட்டலா எவ்வளவு கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா 37,000 ரூபாய் நமக்கு செகண்ட் லெவல் இன்கமா கிடைக்குது. இந்த 37,000 ரூபாயில 16 பேருக்கு 200 ரூபாய் எல்லாம் ஃபர்ஸ்ட் லெவலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களோ அந்த நபர்களுக்கு ஒரு 16 பேருக்கு நம்ம வந்து பூஸ்டப் ஐடி மூலமா நம்ம உதவி அனுப்புறோம் நம்ம வாங்கின வருமானத்துல இருந்து. சோ அப்ப இதுல நமக்கு எவ்வளவு அமௌண்ட் டோட்டலா செலவாகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3200 ரூபாய் தான் நம்ம இந்த 16 பேருக்கு உதவி பண்ண போறோம். சோ அந்த 16 பேருக்கு 3200 ரூபாய் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு டோட்டலா பூஸ்டப் ஐடி போக 33,800 ரூபாய் நமக்கு லாபம். சோ லாபம் மீன்ஸ் நம்மளோட பெனிஃபிட் ஹெல்ப் பெனிஃபிட் வந்து இந்த 37,000ல இருந்து 16 பேருக்கு நம்ம உதவி பண்ணி அவங்க நம்ம கை கொடுத்து சிஸ்டத்துக்குள்ள முன்னேறதுக்கான ஒரு வாய்ப்பையும் கொடுத்துட்டு நம்ம எங்க வரோம். ஏன் அப்படின்னா இது மூலமா நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா எத்தனை பேரெல்லாம் 3வது லெவல் வராங்களோ அதுல இருந்து கீழே இருக்கவங்களுக்கு உதவி பண்ணி வர ஆரம்பிச்சிருவாங்க. சோ இப்பதான் நம்மளோட ரங்கராட்னம் அப்படிங்கிறது ஆளெல்லாம் ஏத்தி முடிச்சு வேகமா சுத்த தொடங்குது அப்படிங்கறத நம்ம மறைமுகமா புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. சோ அதே போல இந்த இடத்துல 16 பேருக்கு நம்ம உதவி பண்றோம் அப்படின்னா அதுல 2 பேர் 3வது லெவல் வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்பை நம்ம கொடுக்குறோம் மறைமுகமா. அப்போ அதுல ஏற்கனவே 3வது லெவல்ல இருக்கிறவங்களும் 8 பேருக்கு உதவி பண்ணிருப்பாங்க. அப்ப டோட்டல் இந்த ஒரு நபர் ஒரு ஐடி 4வது லெவல் ரிசீவ் பண்ணது அப்படின்னா அந்த ஐடி மூலமா 8 நபர்கள் 3வது ரிசீவ் பண்ணிருப்பாங்க. திரும்பவும் இது சைக்கிளிங் முறையில நடக்கும் போது ஒவ்வொரு லெவல்ல இருந்து இந்த பூஸ்டப் ஐடி நமக்கு அதிகப்படுத்திக்கிட்டே வரும் புதிய நபர்களுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய வாய்ப்பை. அதே மாதிரி அடுத்து 5வது லெவல்ல இருக்கவங்க 32 பேர்கிட்ட இருந்து ரிசீவ் பண்ணுவாங்க. சோ 15,000 32 நபருக்கு உதவியை வாங்கும் போது அதே 32 பேருக்கு நம்ம 200 ரூபாய் வீதம் 6,400 ரூபாய் வந்து உதவியை அனுப்ப போறோம். 6,400 ரூபாய வந்து பிரிச்சு 32 பேருக்கு பிரிச்சு ஃபர்ஸ்ட் லெவலுக்கு 200 பூஸ்டப் நம்ம போட்டுட்டே இருக்க போறோம். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா
நமக்கு டோட்டல் கிடைக்கக்கூடிய 3,75,000த்துல 6,400 ரூபாய் போக 3,68,600 ரூபாய் நம்மளோட பெனிஃபிட்டா இருக்கும். சோ இது நம்ம கொடுக்கறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட், அவங்களுக்கு கொடுக்குறோம் நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா, நம்ம 3ல இருந்து 4க்கு டிராவல் பண்றதுக்கும் 4ல இருந்து 5ல போறதுக்கும் நமக்கு ஈஸியா இருக்கும். இந்த லெவல்ஸ் நம்ம கிடைக்கிறதுக்கு இந்த பூஸ்டப் நமக்கும் பூஸ்டப் பண்ணி கொடுக்குது அப்படிங்கறத நம்ம இங்க தெளிவா புரிஞ்சுக்கலாம். சோ அதோட சார்ட் தான் இது. இது எல்லாருக்கும் குரோர்பதி அபிஷியல்ல நான் ஷேர் பண்ணிருக்கேன். நீங்க டவுன்லோட் பண்ணி எல்லா பிளானுக்கும் இது அப்ளிகபிள். அதே போல நம்மளோட குளோனிங் ஐடிக்கும் இது வந்து ஒர்க் ஆக போகுது. நம்ம குளோனிங் ஐடிக்கும் பூஸ்டப் ஐடிஸ் கொண்டு வர போறாங்க. சோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பூஸ்டப் ஐடிஸ்க்கு அக்செப்ட் தேவையில்ல, 24 மணி நேரம் நம்ம வெயிட் பண்ணணும் அப்படிங்கிறது இல்ல. ஒவ்வொரு லிங்க்கும் உங்களுக்கு ஓபன் ஆக நீங்க வந்து அதுக்கு சப்மிட் கொடுத்துட்டே இருக்கலாம். இதனால சிஸ்டம்ல வேகம் கிடைக்கும். சீனியாரிட்டி நிறைய பேருக்கு வந்து அந்த சீனியாரிட்டியோட மைக்ரோ செகண்ட்ஸ், நானோ செகண்ட்ஸ் எல்லாமே இனிமே தான் வேலை செய்ய போகுது. அக்டோபர் 2ஆம் தேதி என்னைக்கு நம்மளோட சிஸ்டம்ல வந்து வேகமா எல்லாருக்கும் பணம் வந்ததோ அதே போல நீ வரும் அப்படிங்கறது தான் இந்த பூஸ்டப் ஐடி மூலமா நமக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட் அப்படிங்கறது ஃபைனலா சொல்லிக்கலாம். சோ